நீங்க திருநங்கையா எப்ப உங்களை உணர்ந்தீங்க? ஏங்க ஒரு 12-13 வயசுலயே உணர்ந்துருவோமா. அதாவது பொதுவா எல்லா குழந்தைங்களும் எந்த பீரியட்ல வந்து தன்னுடைய பாலினம் ரீதியா ஒரு உணர்வுகள் வரும்போது அப்பவே எங்களுக்கும் தெரிஞ்சிடும். நாங்க வந்து உடம்பு மாத்தி படைக்கப்பட்ட ஒரு ஜீவன் சொல்லி நாங்க தெரிஞ்சுவோம். நாங்க குனிஞ்சு பார்த்தா எங்களுக்கு ஆண் உடையா இருக்கும், ஆண் உடலா இருக்கும். அக்கா இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு பெண்மையா உணர்ந்துட்டீங்க, பெண்மையா மாறிட்டீங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கும் கல்யாணம் பண்ணி ஒரு ஆசை வந்திருக்கா? வந்திருக்குமா, ஆனா நடைமுறையில அதெல்லாம் செட் ஆகலன்னு சொல்லிட்டு நான் அதுல இருந்து கடந்து வந்துட்டேன். நிறைய திருநங்கைகள் என்ன மாதிரி காதல் வலைக்குள்ள சிக்கி அதுல இருந்து திரும்ப மீள முடியாம தப்பான முடிவுகள்லாம் எடுக்கிறாங்க. இந்த உலக மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? எல்லாரும் அன்பா இருங்க, எல்லாருமே ஜீவன் தான். இந்த உலகத்துல எல்லாருமே பிறந்தது வந்து ஏதோ ஒரு நோக்கத்துக்காகத்தான் இருக்கும். எதுக்கும் வேஸ்டா ஒரு உயிர் ஜனிக்காது இல்லையா? அது ஒரு வண்டுக்கு இருக்கட்டும், ஒரு பூவா இருக்கட்டும். இந்த பூ வச்சிருக்கிறேன் எனக்கு தலையில வைக்க உதவியா இருக்குது. அந்த மாதிரி எல்லாமே ஜீவன் தான். எல்லா இடத்துலயும் அன்பு காட்டுவோம். அன்பு மட்டும்தானே நம்ம குடுக்க அது பெருகிட்டே இருக்கும். உடம்புல இருந்து வெளியேறதுல எல்லாமே அசிங்கம், ஆனா இந்த வார்த்தை மட்டும்தான் இனிமையா இருக்கும். அதனால அந்த வார்த்தையை இனிமையா பேசலாம், அன்பா இருக்கலாம், எல்லாருக்கூடையும் பாசத்தோட இருந்தாலே போதும். மித்தபடிக்கெல்லாம் எதுவும் சொத்து சோகம் அதெல்லாம் சம்பாதிக்க தேவையில்லை. அமைதியா அன்பை கொடுத்துட்டு அது திரும்ப வராட்டாலுமே பரவாயில்ல, அது சந்தோஷமா இருக்கும். வெறும் கொடுக்கறதுல மட்டுமே சந்தோஷம்னா அன்பு மட்டும்தான். உங்க அப்பா அம்மாவுக்கு நீங்க என்ன ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? உங்க மனசுல இத்தனை நாள் சொல்ல முடியாத விஷயத்த நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? கண்டிப்பா. அம்மா உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். எல்லாத்தையுமே அக்கா எல்லாத்தையுமே மிஸ் பண்றேன். இது என்ன திருவிழாக்கா? இது வந்து எங்களுடைய கூத்தாண்டவர்ப்பா. இது எப்படி சொல்றதுன்னா, இது ரொம்ப நாளாவே ரொம்ப காலத்துல இருந்தே நடந்துட்டு வருது. நாங்க எங்களை மாதிரி திருநங்கைகள் எல்லாருமே இந்த வம்சாவளியா பாரம்பரியமா கட்டிட்டு வராங்க. அர்ஜுனர் வந்து வனவாசம் போயிருந்தப்போ உலிப்பி அப்படிங்கக்கூடிய ஒரு நாகலோகத்துக்கு போய் நாகதேவதைக்கு பிறந்தவர் தான் நம்ம அரவான். அவர் தான் சகல சாமுத்திரிக லட்சணத்தோட இருந்தாரு. கிருஷ்ணரே மோகினி அவதாரமா வந்து நம்ம அரவானை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவருக்கு நரபலி கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பெண்களுக்கு என்னென்ன சாங்கியங்கள்லாம் செய்வாங்களோ, சடங்குகள் சம்பிரதாயங்கள் உண்டோ, அது போல இறந்ததுக்கு அப்புறம் ஐயோன்னு சொல்லியால எனக்கு ஒரு மனைவி வேணும். அக்கா வணக்கம். வணக்கம் தம்பி. உங்க பேர் என்னக்கா? என் பேர் பிரதீக்ஷாமா. நான் கோயம்புத்தூர்ல இருந்து வரேன். கோயம்புத்தூர்ல இருந்து வரீங்க. இது என்ன திருவிழாக்கா? இது வந்து எங்களுடைய கூத்தாண்டவர்ப்பா. இது எப்படி சொல்றதுன்னா, இது ரொம்ப நாளாவே ரொம்ப காலத்துல இருந்தே நடந்துட்டு வருது. நாங்க எங்களை மாதிரி திருநங்கைகள் எல்லாருமே இந்த வம்சாவளியா பாரம்பரியமா கட்டிட்டு வராங்க. இது எதுக்காண்டினா, மகாபாரத குருஷேத்திர யுத்தம் நடக்கும்போது களபலின்னு ஒண்ணு கொடுக்கணும். யுத்தம் தொடங்குறதுக்கு 18 நாளைக்கு முன்னாடி ஒரு நல்ல நாளா பார்த்து களபலி கொடுக்கணும், அதுவும் நரபலியா இருக்கணும்னு சொல்லவும் சகல சாமுதிரிக லட்சணத்தோட இருக்கக்கூடிய ஒரு வீர திருமகனைத்தான் நரபலியா கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஐதீகம். அப்ப எல்லாம் பாண்டவர் பக்கம் வந்து எல்லாம் தேடிட்டு இருக்கும்போது யாருமே இல்லை. அப்படி இருக்கும்போது பாண்டவர் வந்து வனவாசம் போயிருந்தப்போ, அர்ஜுனர் வந்து வனவாசம் போயிருந்தப்போ உலிப்பி அப்படிங்கக்கூடிய ஒரு நாகலோகத்துக்கு போய் நாகதேவதைக்கு பிறந்தவர் தான் நம்ம அரவான். அவர் தான் சகல சாமுத்திரிக லட்சணத்தோட இருந்தாரு. அவரை கூட்டிட்டு வந்து பலி கொடுக்கறதுக்கு கிருஷ்ணர் உபதேசிச்சபடி அவர் பலி கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிறாரு. 3 நிபந்தனைகளோட. அதாவது 18 நாளும் அந்த யுத்தம், குருஷேத்திர யுத்தத்தை நான் நேர்ல பார்க்கணும். 2வது, ஒரு நல்ல ஒரு வீர திருமகனால தான் என் தலை வெட்டுப்படணும், என்ன நரபலி கொடுக்கணும். 3வது, நான் இறந்ததுக்கு அப்புறம் ஐயோன்னு சொல்லியால எனக்கு ஒரு மனைவி வேணும் அப்படின்னு சொல்லி 3 கோரிக்கை வச்சிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நாளைக்கு சாகப்பொழிய ஒரு ஆளுக்கு வந்து யாரும் பொண்ணு கொடுக்காததுனால கிருஷ்ணரே மோகினி அவதாரமா வந்து நம்ம அரவானை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவருக்கு நரபலி கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பெண்களுக்கு என்னென்ன சாங்கியங்கள்லாம் செய்வாங்களோ, சடங்குகள் சம்பிரதாயங்கள் உண்டோ, அதுபோல அந்த திருமங்கலியத்தை எடுத்துட்டு பொட்டு எடுத்து வளையலெல்லாம் எடுத்து ஒரு விதவை கூலம் போண்டு திரும்ப வந்து கிருஷ்ணராவே குருஷேத்திர யுத்தத்துக்கு வந்து அர்ஜுனனுக்கு தேரோட்டியா போனதாங்கிறது ஒரு புராணம். அதன் வழிபடியா நம்ம கூத்தாண்டவர். இவர் ஏன் கூத்துன்னா அரவான் பலி கூத்து அப்படிங்கிறது தான் இந்த கூத்து ஆடக்கூடிய மக்கள் அனைவருக்கும் கதையே அதுதான். இந்த கூத்துக்கெல்லாம் ஆண்டவர் அவரா இருந்ததுனாலதான் இந்த நல்லரவான் வந்து கூத்தாண்டவர்னு சொல்லி ஒரு பேரோட வழங்குறாங்க. அதுபடி நாங்க வருஷம் வந்து இந்த எங்களோட அவதாரம் எடுத்த கிருஷ்ண பரமாத்மாவை எங்களை நினைச்சிட்டு இந்த அரவானை வந்து வருஷம் பலி கொடுக்கறதுக்கு களபலிக்கு போகும்போது நாங்க வந்து அவருக்கு நாள் திருமாங்கலியை எடுத்துட்டு மறுநாள் வந்து புதன்கிழமை வந்து நாங்க திருமாங்கலியத்தை எடுத்து விதவை கோல போடுறது வந்து காலங்காலமா பாரம்பரியமா பண்ணிட்டு வர்ற விஷயம். அது இன்னும் தொட்டு வருது. நான் என்னோட அனுபவத்துக்கு 15 வருஷமா நான் இங்க வந்துட்டு இருக்கிறேன். பேண்டமிக் பீரியட்ல மட்டும் வர முடியலமா. சூப்பர்க்கா. தேங்க்யூ சார். அக்கா, நீங்க
திருநங்கையா எப்போ உங்களை உணர்ந்தீங்க? எங்களை ஒரு 12-13 வயசுலயே உணர்ந்துருவோமா. அதாவது பொதுவா எல்லா குழந்தைங்களும் எந்த பீரியட்ல வந்து தன்னுடைய பாலினம் ரீதியா ஒரு உணர்வுகள் வரும்போதே அப்பவே எங்களுக்கும் தெரிஞ்சிடும். நாங்க வந்து உடம்பு மாத்தி படைக்கப்பட்ட ஒரு ஜீவன் சொல்லி நாங்க தெரிஞ்சிருவோம். நாங்க குனிஞ்சு பார்த்தா எங்களுக்கு ஆண் உடையா இருக்கும், ஆண் உடலா இருக்கும். ஆனா எங்களுடைய மனதெல்லாம் பெண்ணா இருக்கும். அப்ப நாங்க கடவுள்கிட்ட வேண்டிப்போம், கடவுளே இது என்னோட உடம்பு இல்லையே, நாங்க ஏன் இந்த உடம்புக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விவரம் தெரியும் போது எங்களை மாதிரி சக திருநங்கைகளை பார்க்கும்போது நாங்க வந்து அவங்களோட போய் சேர்ந்துட்டு எங்களுக்கு எங்களுடைய உடம்பு எப்படி இருக்கணுமோ அதை நாங்க அமைச்சுக்குவோமா. இப்ப வீட்டுல வந்து இப்படி தெரிவிக்கும் போது சம்மதம் தெரிவிச்சாங்களா? நாங்க பொதுவா இப்போ வரக்கூடிய இப்போக்குள்ள காலகட்டங்கள்ல வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு நிறைய பேர் வந்து திருநங்கையே வீட்டுல ஏத்துக்கிறாங்க. ஆனா நாங்க மாறும்போதெல்லாம் வந்து இல்லை, அந்த மாதிரி விழிப்புணர்வு எல்லாம் இல்லை. இத்தனை வந்து சட்ட ரீதியாகவும் சரி, எல்ஜிபிடிக்கு அந்த சட்ட ரீதிகளாகவும் சரி, படத்துலயும் சரி கௌரவ வேடம்லாம் இப்பெல்லாம் கொடுக்குறாங்க. இருந்த காலகட்டங்கள்ல ஒரு இழிவான சொல் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்க வெளியில வந்தபோது எங்க வீட்டுல எல்லாம் சம்மதங்கள் கிடையாது. நாங்க வீட்டை எதிர்த்து தான் வந்தோம், தனிச்சு தான் வாழ்ந்தோம். எங்களுடைய சமுதாய மக்களோட தான் சேர்ந்து வாழ வேண்டியதா இருந்தது. இப்ப இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் நிறைய பேர் நிறைய வீட்டுல ஏத்துக்கிறாங்க, மாற்றங்களை ஏத்துக்கிறாங்க. ஆனா எங்க வீட்டுல இன்னுமே ஏத்துக்கல. எங்க வீட்டுல இன்னும் நாங்க போய் சேரவும் இல்லை. நான் என்னோட சமுதாய மக்களோட தான் இருக்கிறேன். நான் அதுக்காக நீங்க ஃபீல் பண்றீங்களாக்கா? கண்டிப்பா ஃபீல் பண்ணாம இருக்க முடியுமா? அம்மாவை பார்க்கணும், கூட பிறந்தவங்களெல்லாம் பார்க்கணும். அப்படிங்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் வரைக்கும் இதெல்லாம் இந்த மாதிரி மனசு பாரங்கள்லாம் நாளைக்கு தாலி இருக்கும்போது சொல்லி அழுதுட்டு எங்களோட வேதனைகளை இந்த கோவிலில் வந்து ஒப்படைச்சிட்டு எவ்வளவு கஷ்டம் இருக்குதோ அத்தனையும் சொல்லி அழுதுட்டு இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோமோ நாளைக்கு அவ்வளவு கஷ்டமோ இருக்கும். அக்கா இப்ப எவ்வளவு காலங்கள் மாறி போச்சு. இப்ப நம்ம 2024 வந்துட்டோம். இப்போ வந்து ஏத்துக்கலாம்ல அவங்க இன்னும் அதே உலகத்துல தானே இருக்கிறாங்க. அவங்களுடைய உலகம் வந்து நின்றுச்சு. அவங்க இது வந்து என்ன ஒரு அவமான சின்னமா தானே பாக்குறாங்க. எங்களுடைய பரம்பரையில எங்களுடைய ஊர்ல இந்த மாதிரி யாரும் வந்ததில்லை, அது நீ தான் முதல்ல இருக்கிற அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு அவமான சின்னமா தான் எங்க வீட்டுல பாக்குறாங்க. அவங்களுக்கு எல்லாரும் இத்தனைக்கும் படிச்சவங்களா இருந்தாலும் கூட ஒருவேளை நான் அவங்கள டிபெண்ட் பண்ணி இருந்துருவணும்னு கூட யோசிக்கலாம். என்னை யாரு பார்த்துப்பா ஏதோ அப்படிங்கிற மாதிரி கூட அவங்களுக்கு என்ன இருக்கலாம். என்ன காரணம்னு தெரியல. இன்ன வரைக்கும் அவங்களும் என்னை ஏத்துக்கல, நானும் அவங்க கிட்ட போகல. உங்க அப்பா அம்மாவுக்கு நீங்க என்ன ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? உங்க மனசுல இத்தனை நாள் சொல்ல முடியாத விஷயத்த நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? கண்டிப்பா அம்மா, உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். எல்லாத்தையுமே அக்கா எல்லாத்தையுமே மிஸ் பண்றேன். எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல, எமோஷன் ஆகுறேன். அக்கா இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு பெண்மையா உணர்ந்துட்டீங்க, பெண்மையா மாறிட்டீங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கும் கல்யாணம் பண்ணணும் ஒரு ஆசை வந்திருக்கா? வந்திருக்குமா. ஆனா நடைமுறையில அதெல்லாம் செட் ஆகலைன்னு சொல்லிட்டு நான் அதுல இருந்து கடந்து வந்துட்டேன். நிறைய திருநங்கைகள் என்ன மாதிரி காதல் வலைக்குள்ள சிக்கி அதுல இருந்து திரும்ப மீள முடியாம தப்பான முடிவுகள்லாம் எடுக்கிறாங்க. ஆனா வந்து ஒரு சில பக்குவம் இருந்துச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து இப்படித்தான், நம்மளால யாரோடைய வாழ்க்கையை கெடுக்கவும் கூடாது, நம்ம வாழ்க்கையும் கெடுத்துக்க கூடாதுங்கிறதுல நான் தீர்க்கமா இருந்ததுனால எனக்கும் இந்த மாதிரி காதல் வந்தது, கல்யாணம் பண்ணினேன். அப்புறம் அவரு என் கூட வாழ்க்கையை தொடர முடியாத ஒரு சூழ்நிலை. அவங்க வீட்டுல கேக்குறாங்க உனக்கு ஒரு கல்யாணம் முடிக்கணும், அவருக்கு வேற ஒரு திருமணம் முடிச்சுட்டு போயிட்டாரு. ஆனா உலகத்துல இதான் நிரந்தரம்னு சொல்லி இதுதானே ப்ராக்டிக்கலா உண்மை அப்படின்னு சொல்லி நான் ஏத்துக்கிட்டு நான் திரும்ப என்னோட லைஃபுக்கு நான் வந்துட்டேன். அந்த லைஃப்குள்ள போகாம நிறைய பேர் என்ன மாதிரி வர முடியாம அதுக்குள்ளேயே இருந்து சோகமா இருந்து ஒரு தெரியாத முடிவு வேற முடிவு விபரீத முடிவுலாம் எடுத்துக்கிறாங்க. என்னோட மக்கள், என்னோட சமுதாய மக்களுக்கு நான் அது சொல்றேன், நீங்க வந்து அந்த மாதிரி எதுவும் முடிவு எடுக்காதீங்க அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க? நான் வந்து வீட்டுல தாமா இருக்கிறேன். சமையல் வேலை கிடைச்சிச்சுன்னா சமையல் வேலை போறேமா. சரிக்கா, இந்த உலக மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? எல்லாரும் அன்பா இருங்க. எல்லாருமே ஜீவன் தான். இந்த உலகத்துல எல்லாருமே பிறந்தது வந்து ஏதோ ஒரு நோக்கத்துக்காகத்தான் இருக்கும். எதுக்கும் வேஸ்டா ஒரு உயிர் ஜனிக்காது இல்லையா? அது ஒரு வண்டுக்கு இருக்கட்டும், ஒரு பூவா இருக்கட்டும். இந்த பூ வச்சிருக்கிறேன் எனக்கு தலையில வைக்க உதவியா இருக்குது. அந்த மாதிரி எல்லாமே ஜீவன் தான். எல்லா இடத்துலயும் அன்பு காட்டுவோம். அன்பு மட்டும்தானே நம்ம கொடுக்க கொடுக்க அது பெருகிட்டே இருக்கும். அதனால வந்து நம்ம மனசுல இருந்து வெளியில எல்லாமே வாய் வழியே சொல்லக்கூடிய சொல், உடம்புல இருந்து வெளியேறதுல எல்லாமே அசிங்கம். ஆனா இந்த வார்த்தை மட்டும்தான் இனிமையா இருக்கும். அதனால அந்த வார்த்தையை இனிமையா பேசலாம், அன்பா இருக்கலாம், எல்லாருக்கூடையும் பாசத்தோட இருந்தாலே போதும். மித்தபடிக்கெல்லாம் எதுவும் சொத்து சோகம் அதெல்லாம் சம்பாதிக்க தேவையில்லை. அமைதியா அன்பை கொடுத்துட்டு அது திரும்ப வராட்டாலுமே பரவாயில்ல, அது சந்தோஷமா இருக்கும். வெறும் கொடுக்கறதுல மட்டுமே சந்தோஷம்னா அன்பு மட்டும்தான். அது நல்லா. சரி, ஓகே, ரொம்ப நன்றிக்கா. தேங்க்யூமா. தேங்க்ஸ்.
எனக்கு எங்கள் ஃபேமிலி பற்றி கேட்டதும் கொஞ்சம் எமோஷன் ஆகிட்டேன், கண்ட்ரோல்